அத்தியாயம் 21. இன்னும் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பயன்படுத்தி முதலில் பார்த்துவிட்டு வாருங்கள். அத்தியாயம் 22. ஜாக்ரத், விழிப்பு. முதலான அவஸ்தைகள். சித்தர்கள் கொள்கைப்படி அவஸ்தைகளின் நிரூபணம். ஜாக்ரத், விழிப்பு. ஸ்வப்ன, கனவு. சுஷுப்தி, கனவில்லா தூக்கம். துரியம், நான்காவது நிலை. பரம், நான்காவதற்கும் உயர்ந்த நிலை. ஜாக்ரத், சக்தி நெற்றி பிரதேசத்தில் வியவஹரிக்கின்றது. ஸ்வப்னாவஸ்தை கண்டஸ்தானத்திலும் சுஷுப்தி ஹிருதயத்திலும் நடைபெறுகின்றன. துரியம் நாபிஸ்தானத்திலும் பரம் முதலாதாரத்திலும் பிரவர்த்திக்கின்றன. 2. இவ்விஷயத்தில் இரண்டாவது அத்தியாயத்தில் கண்டபடி சபாபதி சுவாமிகள் விடுத்திருக்கும் அப்பியாசம் கவனிக்கத்தக்கது. மேல் ஸ்தானங்கள் வழியே மூலாதார பரியந்தம் சித் சக்தியை இறக்கி பச்சிம மார்க்கமாக வீணாதண்டத்திலுள்ள நாடி வழியாக மேல் செலுத்த வேண்டும். அம்மாதிரியே ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தில் சாதகன் விஷுத்தி சக்கிரத்திலிருந்து படிப்படியே அநாஹதம், மணிபூரம், சுவாதிஷ்டானம், மூலாதாரத்திற்கு இறங்கி நேராக ஆக்ஞா சக்கிரத்திற்கு, அதாவது மேற்கு மார்க்கமாக புருவ மத்தியத்திற்கு செல்லும் உபாசனாக்கிரமம் விதிக்கப்பட்டிருக்கிறது. 3. யோக சூடாமணியுபனிஷத். சகல ஜீவன்களின் ஜாக்ரதவஸ்தை பிரணவத்தின் அகாரத்தில் நேத்திரத்தில் நிலை பெறுகின்றது. ஸ்வப்னாவஸ்தை உகாரம் என்கிற கண்டஸ்தானத்திலும் சுஷுப்தி மகாரம் என்கிற ஹிருதயத்திலும் நிற்கின்றன. விராட் என்னும் ஸ்தூல பிரம்மாண்டம் அகாரத்திலும், ஹிரண்ய கர்ப்பர் என்கிற சூக்ஷ்ம பிரம்மாண்டம் உகாரத்திலும், பிராக்ஞன் என்கிற காரண ஷரீர சமஷ்டி மகாரத்திலும் நிற்கின்றன. முறையே இவர்கள் ரஜஸ் சதவ தமோ குணங்களையும் பிரம்ம, விஷ்ணு, சிவனையும் குறிக்கின்றன. 4. மண்டல பிராமணோனி பனிஷத் பாஷ்யம். விழிப்பு நின்று மித்திரை ஆரம்பிக்கும் அணுவான அவ்விதமே நித்திரையிலிருந்து விழிப்பு தொடங்கும் தருணத்தையும் விழிப்பு தொடங்கும் தருணத்தையும் அறிகின்றவன் பிரம்மத்தை அறிந்தவனாவான். கடோபனிஷத் ஸ்ருதி. தூக்கத்திலும் விழிப்பிலும் நமக்கு விஷய உணர்ச்சியை கொடுப்பவர் பரபிரம்மம் என்று அறிந்து கொண்ட வித்வான் துக்கமடைகிறதில்லை. ஜாக்கிரதவஸ்தையில் மனதினாலும் இந்திரியங்களாலும் விஷயங்களை உணருகிறான். விழிப்பு முடிவில் இந்திரியங்கள் ஓய்வடைந்து சுஷுப்தி உண்டாகிறது. ஸ்வப்னாவஸ்தை அதற்குப் பின்தான் வருகிறது. சுஷுப்தியில் புகுந்ததும் பரபிரம்மத்துடன் ஐக்கியம் ஏற்படுகின்றது. ஆயினும் பிராப்த ஷரீர பந்தத்தினால் தமசு மூடிக்கொண்டு அவ்வைக்கியம் தெரியாமல் போகிறது. சுஷுப்தி கடைசியில் ஸ்வப்னாவசதை தோன்றுகிறது. அதில் ஜீவாத்மாவுடன் இருக்கிறது. மனது சுஷுப்திக்கும் யோக சமாதிக்கும் ஒருவித சமத்துவம் இருக்கிறது. இரண்டிலும் மனது ஓய்வடைகிறதென்கிற முக்தி ஜீவனுக்கு உண்டாகிறது. சுஷுப்தியில் மனது ஓய்வடைந்து போனாலும் அணுமாத்திரம் தங்கியிருப்பதால் மோக்ஷத்துக்கு இடையூறு செய்கிறது. மனது ஓய்வுபட்டாலும் குணங்கள் அசைந்து கொண்டிருக்கின்றன. யோக சமாதியிலோ தமோகுணம் முற்றிலும் நீங்கி மனது அகண்ட பிரம்மஸ்வரூபத்தில் வேறுபாடற்று நிற்கிறது. அதனால் துவைதபாவம் நீங்கி மோக்ஷம் லபிக்கிறது. இஸ்லாம் சூஃபி சித்தர் மதமும் இதுதான். சிறையில் அடைத்த கைதியோ மகாராஜாவோ அவரவர் பந்தத்திலிருந்து விடுபட்டு நித்திரை செய்கிறார்கள். ஞானி அந்த ஸ்திதியில் விழிப்பிலும் இருக்கிறான். நமது பெரியோர்கள் மேற்கண்டவாறு நித்திரையின் தன்மை எடுத்துக் கூறியது மேல்நாட்டு மனதாராய்ச்சி சம்பிரதாயத்துக்கு சற்று ஒத்தே இருக்கிறது. கூயி என்பவர் விதித்திருக்கிற ஸ்வ பயிற்சி ஆட்டோ சஜஷன் விதானத்தில் படுத்துக்கொண்டு தூக்கம் வருகிற காலம் மட்டும் அவர்கள் விரும்பிய விஷயத்தை கோரி திருப்பி திருப்பி ஒரே வசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேணும். முதலில் அவர்களுடைய அந்தக்கரண விரைப்புகளை முற்றிலும் சாந்தமாக்கி படுக்கச் சொல்லி இம்மாதிரி சிகிச்சை ஆரம்பிப்பார். சொல்லாமல் மனதில் அழுத்தி வைக்கப்பட்டபடியால் பொறையோடுகிறது போல் தீங்கு செய்யும் காம குரோத முதலான மனோவிகாரங்களை நேரில் எதிர்க்காமல் ஒருவாறாக ஒதுக்கி வைத்து மனதை சாந்தப்படுத்தி இந்த சிகிச்சை தொடங்குவது போலும். கீதையில் பகவான் சொல்லியபடி மனது சாந்தப்பட்டால் சுகம் உத்தமமாக வந்து கைகூடும். எந்த சுகம் அபேட்சையோ அதை கூறிக்கொண்டே தூங்க புகுந்தால் தூக்கம் நன்றாய் வருவதுடன் கோரிக்கைகளும் நிறைவேறுகிறது போலும். மனதுடைய விரைப்பு காமக்ரோத முதலான சம்ஸ்காரங்களாலும் கூச்சம ரஜமசங்களான பயம், சோம்பல் முதலான தமோமசங்களான சம்ஸ்காரங்களாலும் உண்டாகிறாற்போல் தோன்றுகிறது. இக்குணங்களை சமப்படுத்தி சத்வத்தை விருத்தி பண்ணும் பிரக்கிரியை 9வது அத்தியாயம் 6வது பாராவில் சொல்லப்பட்டிருக்கிறது. கைலாயத்தோர் ஸ்வப்னத்தில் நாம் செய்யும் காரியங்களையும் விழிப்பில் செய்வன போலவே பாவ புண்ணிய ஹேதுவாகுமென்று கருதுகிறார்கள். பொதுஜன கட்டுப்பாடுகள்,
தேசிய நாகரிகம், ராஜதண்ட பயம் முதலான காரணங்களால் ஜாகரத்தில் கட்டிப்பிடித்து வைக்கப்பட்ட மனது ஸ்வப்னாவஸ்தையில் சுவேச்சைப்படி செல்லுகிறது போலும். ஆகையால் ஸ்வப்னாவஸ்தையும் மிக்க ஜாக்கிரதையாய் கவனிக்கத்தக்கதாகிறது. 7. இதற்காக அவர்கள் விதித்திருக்கிற அனுஷ்டானத்தை நீல் பிராட்டியார் எடுத்துச் சொல்லியிருக்கிறார். நிதிரைக்கு சமயம் வந்தவுடன் வெளியில் போய் கால் கழுவிக்கொண்டு சிம்மாசனம் என்ற அத்தேசத்தில் சொல்லப்பட்ட ஸ்திதியில் தூங்கவும், அதாவது வலது பார்ஸ்வத்தில் தேகம் நிலைக்கும்படியாக ஒரிக்கழித்துக் கொண்டு கால்களை நீட்டி கால்மேல் இடது காலை நீட்டிக்கொள்ள வேணும். பிறகு ஸ்வச்ச தேஜோமய தியானத்தை செய்து கொண்டு தூங்கினால் ஒருவித இருட்டும் மனதை அண்டாது. பெரியோர் உபதேசங்களை நன்கு விமாசனை செய்து கொண்டே சயனித்தால் பாப புத்திகள் உதிக்காமல் நித்ரை காலமும் ஒரு அனுஷ்டான காலமாகவே மாறிவிடும். தூக்கம் வருகிற மட்டும் நீ செலுத்தின மார்க்கத்திலேயே உன் மனது நித்ரையில் சென்று நன்மை தரும். நீலப்பிராட்டியார் மேற்கூறிய அனுஷ்டானம் நமது சித்தர்களும் மேலநாட்டுப் பெரியோர்களும் ஆமோதிக்கிற மாதிரியே இருக்கிறது. ஆயினும் ஒரு அம்சத்தில் நீலப்பிராட்டியார் சொல்லியது மற்ற பெரியோர் அனுஷ்டானத்திற்கு நோவிரோதமாயிருக்கிறது. சரியான மதப்படி இடது கால் கீழே வைத்து இடது பார்ஸ்வம் கீழ் இருக்கும்படி ஒரிக்கழித்து தூங்குவதே நலமென்று சொல்லத் துணிவேன். உத்தம சாதசர்களும் சாஸ்திர நிபுணர்களும் இதை ஆராய்ச்சி செய்யத்தக்கது. ஸ்வப்ன நித்ரைகளின் ஞானம் யோக சித்தியை கொடுக்கும் என்கிற பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு வியாக்கியானம் என்னவென்றால், சாதகன் தியானம் செய்யும் ஈஸ்வரமூர்த்தி அவனுக்கு ஸ்வப்னத்தில் தரிசனம் கொடுக்கிறார் என்றும், அந்த மூர்த்தி ஸ்வரூபத்தை விழிப்பில் ஞாபகப்படுத்திக் கொள்வதால் சீக்கிர சித்தி லபிக்கும் என்பதும், பரகதியை அடைந்து மேலுலகத்தில் சஞ்சரிக்கும் சத்புருஷர்களும் நித்ரையில் வந்து சாதகன் சைதன்யத்துக்குத் தக்க மந்திரோபதேசம் கொடுக்கிறார்கள் என்றும் கருதப்படுகிறது. 1912 1913 வருஷங்களில் காலம் சென்ற மேல் கணக்கு நிபுணரான புரொஃபசர் ராமானுஜத்தை நான் அடிக்கடி சந்தித்ததுண்டு. அச்சமயம் அவருடைய கணக்கு புத்தியை அதிகமாக ஒருவரும் உணர்ந்ததில்லை. பிறந்த அபூர்வ வித்யாந்தங்களை ஒரு காகித புத்தகத்தில் எழுதி வைத்துக்கொண்டு அதை அரங்கேற்ற யார் உதவி புரிவார்கள் என்று தேடிக் கொண்டிருந்த சமயம் அவர் அப்பொழுது எனக்குச் சொன்னதாவது, தானும் தன் முன்னோர்களும் நரசிம்ம உபாசகர்கள் சித்திக்கடையாளம் நித்திரையில் ரத்தம் கொட்டுவதாக காண்பதுதான் என்றும் சொல்லுவார். அப்படி இரக்க பிந்துக்களைக் கண்டதும் அவர் முன்பாக நூதனமும் ஆச்சரியகரமுமான பற்பல கணக்கு பித்தாங்கங்கள், காக்னிட்டிவ் மேத்தமேட்டிக்கல் அனாலிசிஸ் என்றும் காகிதச் சுருள்கள் அவருக்கு முன் விரித்து காணுமாம். விழித்தும் ஞாபகம் வருகிற அளவு அவைகளை காகித புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்வாராம். இது ஒரு ஈஸ்வர கிருபையின் விசித்திர அனுபவம் அல்லவோ? உயர் கணக்கும் ஹையர் மேத்தமேட்டிக்ஸ் மற்றும் உபாசனையும் இருக்கட்டும், சாதாரண ஜனங்களுக்கு கூட கடினமான சந்தர்ப்பங்களில் தக்க உபாயம் உடனே தோன்றாவிடில் தூங்கிவிட்டு மறுநாள் பார்த்துக் கொள்ளலாமென்று ஒரு பக்கமாக வைக்கிற துண்டு. தூக்கத்தில் நமது ஆத்மசக்தி ஏதோ வேலை செய்து மறுநாள் தக்க உபாயம் தன்னாற்போல் புலப்படுகிறது என்பது அநேகருக்கு அனுபவ சித்தம். 10. 3வது அத்தியாயம் 9வது பாராவில் சொல்லியிருக்கிற சர் ஜேம்ஸ் ஜீன்ஸின் கொள்கை ஞாபகமிருக்கலாம். சித்விலாசங்களை நிரூபிக்கிறதற்கு மேல்கணக்கு வித்தாந்தங்களை, ஹையர் மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் சிறந்தது என்று அவர் கூறியிருக்கிறார். அதற்கு ஸ்ரீராமானுஜத்தின் மேல்கணக்கு வித்தாந்தத்தையொட்டி இன்னொரு உதாரணம் சர் ஜேம்ஸ் ஜீன்ஸ் கூறியபடி எடுத்துச் சொல்லலாம். திருடமாக செய்தால் 7 நாளில் அசலனாவாய், 70 நாளில் ராட்சசர்களையும் அதிகரித்த பலம் வரும், 6 மாதத்தில் சகல வியாதி ஜெயம் லபிக்கும், பூமிக்குள் சகல நிதி நிக்ஷேபங்களும் தெரியும், 3 வருஷத்தில் 7 கடல் பலங்களும் கிடைக்கும், இன்னும் சாதித்தால் சகல உலக பலங்களையும் புஜிக்கலாம். இவ்வாறே மற்ற தத்துவ தாரணைகளும் இந்திரிய தன்மாத்திரை முதலான தாரணைகளும் மாலினி விஜயம் சொல்லியிருக்கிறது. 11. கடுங்குளிருக்காக கைலாய முறைப்படி நீலப்பிராட்டியார் ஒரு அபியாசம் கூறியிருக்கிறார். ஆனால் நக்னமால சாதுக்கள் பனிக்கட்டி பறைகளின் மேல் சௌக்கியமாக வசிக்கலாம். இந்த தீட்சை பெற்றவன் கம்பிழியாவது நெருப்பு கணப்பாவது உபயோகிக்கலாகாது. குருவின் மேல் பார்வையில் முதல் அபியாசம் செய்து பழக்கிக் கொள்ள வேணும். பிறகு மலை மேல் ஏகாந்தமான உன்னத ஸ்தானத்துக்குச் செல்ல வேணும். விடியகாலம் எழுந்திருந்து சூரியோதயத்துக்கு முன் அனுஷ்டானத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். பத்மாசனத்திலாவது நிமிர்ந்த சுகாசனத்திலாவது உட்கார வேணும். கட்டை விரல்
தர்ஜன் சுண்டி விரல்களை நீட்டி பாக்கி 2 விரல்களை உள்ளங்கைக்குள் மடக்கி கைகளை ஜானுவின் மேரில் வைத்துக் கொள்ள வேணும். பிராணாயாமத்தால் வாயு மார்க்கத்தை சுத்தி செய்து கொண்டு ரேசகத்துடன் காமம், குரோதம், டம்பம், சோம்பல் முதலான தோஷங்களை வெளிப்படுத்தி பூரகத்தினால் சகல பரிசுத்த காசமுள்ள ரம் என்கிற அக்னி பீஜம், அதற்கு மேல் மகாரம், அதிலிருந்து ஒரு தேவதை தோன்றுவாள். ரம் என்கிற அக்னி பீஜத்தை சரியாக பிரயோகித்தால் எதையும் கொளுத்திவிடலாம் என்பது அநேக மதத்தோர் சாஸ்திரங்கள் சொல்கின்றன. பிறகு நீயே அந்த தேவதையாய்விட்டு நாபியில் அகாரமும் சிரசில் ஹகாரமும் நியாசம் செய்வாய். பிறகு மெதுவாக அடிமட்டும் வியாபிக்கும் பூரகம் செய்து துருத்தியினால் போல் சிறிய பந்து போல் தோன்றும் அக்னியை நாபி கமலத்தின் அகாரத்தில் மூட்டுவாய். ஒவ்வொரு பூரகத்திலும் அசனியை விருத்தி செய்து பிறகு சுவாசத்தை செவ்வையாய் நிறுத்தி தேகத்தின் நடுநாடியில் அவ்வக்னியை வியாபகம் செய். பிறகு ரேச்சக பூரக கும்பகங்கள் மாறி மாறி செய்து கொண்டு ஏகாகிரமாய் அக்னி தியானம் செய். குளிர் மாறி உஷ்ணம் வரும். பிறகு அக்னியை கொஞ்சம் கொஞ்சமாக தியானமாக குறைந்து அனுஷ்டானத்தை முடித்துக்கொள். அத்தியாயம் 22 முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் தெரிவிக்கவும்.